ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா ஊக்கமுடைமை. அழகு 7ல இலக்கியம் தமிழ் அறிஞர்களுள் தமிழ் தொண்டுல தான் நம்ம திருக்குறள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஒழுக்கமுடைமையும் பார்த்தாச்சு, பொறையுடைமையும் பார்த்தாச்சு, அதே மாதிரி அருளுடைமையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஊக்கமுடைமை தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் குறள் பார்க்கலாம். உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதில்லார் உடையது உடையாரோ மற்று. அதாவது இந்த குறள் என்ன சொல்ல வராங்கன்னா, உண்மையான செல்வம் என்பது விடாமுயற்சி, அதாவது ஊக்கம்தான். இந்த ஊக்கம் இல்லாதவங்க வேற என்னதான் அவங்க கிட்ட இருந்தாலுமே பெற்றிருந்தாலும் உண்மையிலேயே அவங்க ஏழை. எனவே விடாமுயற்சி ஒருவருக்கு மிக சிறந்த உடைமை அப்படின்னு சொல்றாங்க. சோ ஊக்கம்தான் இதுல நமக்கு முதன்மையான செல்வம். அது இல்லைன்னா அவங்க ஏழை. என்னதான் அவங்கள்ட்ட இருந்தாலுமே அவங்க ஏழை தான். சோ அது விடாமுயற்சி தான் நமக்கு மிகப்பெரிய சொத்து உடைமை. அந்த மாதிரிதான் இதுல சொல்ல வராங்க இந்த குறள்ல. உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதில்லார் அது இல்லாதவங்க, உடையது உடையாரோ மற்று. அதாவது அடுத்து சொற்பொருள் பார்க்கலாம். அதோட சொற்பொருள் ஊக்கம்ங்கிறது விடாமுயற்சி. இல்லாதவர் அஃதில்லாதவர், இல்லாதவர்னா ஏழை, இல்லாதவர்கள். இலக்கண குறிப்பு உடையாருங்கிறது பலர்பால் வினைமுற்று, ஊக்கம்னா தொழிற்பெயர், இல்லார் வினையாளடையும் பெயர். பகுபத உறுப்பிலக்கணம் உடையர் அப்படின்னா உடை கூட்டல் ஐ கூட்டல் அர். உடைங்கிறது பகுதி, ஐ சாரியை குறிக்குது, அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. இல்லார் இல் கூட்டல் அர். இல்லுங்கிறது பகுதி, இந்த இல்லுங்கிறது இடைநிலை, ஆறுங்கிறது பலர்பால் வினையாளனையும் பெயர். இரண்டாவது திருக்குறள் பார்க்கலாம். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கி விடும். இரண்டாவது திருக்குறள் என்னன்னா, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கி விடும். உண்மையான மற்றும் நிலையான செல்வம் என்பது மன உறுதிதான். மற்ற உலகியல் சார்ந்த பொருள் செல்வம் நிலையானது அல்ல. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, உண்மையானது இல்ல நிலையான செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஊக்கம் மட்டும்தான். மன உறுதி, அதாவது அது ஊக்கம் மட்டும்தான். மற்ற உலகியல் சார்ந்த பொருள் எதுவுமே நிலையானது கிடையாது. அப்படியே அது நம்ம கிட்ட வந்தாலும் வந்த வேகத்திலேயே திருப்பி போயிடும் அப்படிங்கறத இந்த குறள்ல நமக்கு சொல்ல வராங்க. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கி விடும். சொற்பொருள் பார்க்கலாம். நில்லாதுங்கிறது நிலைத்து நிற்காது அப்படின்னு சொல்றது. பொருளுடைமைனா உலக பொருள்கள். எந்த உலக பொருள்கள் சார்ந்த எவ்வளவு பெரிய செல்வமாவே இருந்தாலும் அது வந்த வேகத்திலே திருப்பி போயிடும் அப்படிங்கிறாங்க. இலக்கண குறிப்பு உள்ளம் உடைமைனா ஒரு பொருள் பன்மொழி. நில்லாது எதிர்மறை வினையெச்சம். நில்லாதுங்கிறது எதிர்மறை பெயர் வினையெச்சம். நீங்கிங்கிறது வினையெச்சம் பரிந்து. பகுபத உறுப்பிலக்கணமும் பார்க்கலாம். நில்லாதுங்கிறது நில் கூட்டல் இல் கூட்டல் ஆது கூட்டல் து. நில்லுங்கிறது பகுதி, இல்லுங்கிறது இடைநிலை, ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை, தூங்கிறது வினையெச்ச விகுதி. நீங்கு கூட்டல் ஈ. நீங்குங்கிறது பகுதி, ஈங்கிறது வினையெச்ச விகுதி. மூணாவது திருக்குறள் பார்க்கலாம். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைதுடையார். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைதுடையார். அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஊக்கம் என்னும் உறுதியான செல்வத்தை கையில் கொண்டவர்கள் தங்களின் செல்வம் அழிந்து விட்டதே என்று வருந்தி தவிக்க மாட்டார்கள். ஏனெனில் ஊக்கம் இருந்தால் இழந்ததை மீண்டும் ஈட்டலாம். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஊக்கமோ இல்ல உறுதியான செல்வம் கையில் கொண்டவர்கள், அதாவது ஊக்கம் நமக்கு, அதாவது மன உறுதி ஊக்கம் இருக்கிறவங்க
தங்களோட செல்வம் வந்து அழிஞ்சிருச்சு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி சும்மா உட்கார மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஊக்கம் இருந்தா இதை சரி ஓகே பரவாயில்ல, நம்ம மறுபடியும் இதை எப்படியாவது இது பண்ணிக்கலாம், நமக்கு தான் ஊக்கம் அந்த ஊக்கம் மன உறுதி இருந்ததுன்னா அவங்களால எதனால சாதிக்க முடியுங்கிறது தான் இதுல சொல்ல வராங்க. ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார், ஊக்கம் ஒருவந்தம் கைதுடையார். ஒரு ஊக்கம் இல்ல உறுதியான செல்வத்தை கையில் கொண்டவர்கள் வந்து தங்களின் செல்வம் அழிந்து விட்டதே என்று வருந்தி தவிக்க மாட்டாங்க. ஏன்னா ஊக்கம் இருந்தால் இழந்ததை மீண்டும் ஈட்டலாம்ங்கிற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுதான். சோ சொற்பொருள் வந்துட்டு ஆக்கம். சொற்பொருள் ஆக்கம்னா செல்வம்னு அர்த்தம். எந்த செல்வம் அழிந்து விட்டதேன்னு தவிக்க மாட்டாங்க. அல்லாவார் வருந்த மாட்டார்கள். அல்லாவர்னா வருந்த மாட்டார்கள். அடுத்து இலக்கண குறிப்பு பார்க்கலாம். ஆக்கம் ஊக்கம் அப்படின்னா தொழிற்பெயர். ஆக்கம் ஊக்கம் கேட்டாங்கன்னா தொழிற்பெயர். இழந்ததுமென் அப்படின்னா இறந்த கால பெயரெச்சம். இழந்தேமென்னா இறந்த கால பெயரெச்சம். அல்லாவர்னா பலர்பால் வினைமுற்று. கைதுடையார் வினையாளனையும் பெயர். பகுபத உறுப்பிலக்கணம். இழந்தேமென்னா இழ கூட்டல் இத்து, இந்து கூட்டல் இத்து கூட்டல் அம் கூட்டல் அன். இழ பகுதி, இத்து சந்தி, இந்த ஆனது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அம் சாரியை, என் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. குறள் 4 பார்க்கலாம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையான் உழை. அதாவது தளராத ஊக்கம் உடைய ஒருவனை தேடி செல்வமும் தானாகவே, அதாவது தளராத ஊக்கமா இருக்கிறாங்க இல்லையா அவங்கள தேடி ஒருவனை தேடி செல்வமும் சரி தானாகவே வழி கேட்டு அவனை கேட்டு போகும். அவன் முயற்சி செய்ய வேண்டியதே இல்லை. ஐயோ எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முயற்சி செய்யவே தேவையில்லை. சோ அவனுக்கு ஊக்கம் இருந்தா போதும், எல்லாமே அவனை தேடி வரும். செல்வம் அவனை நாடி வரும். எதுவா இருந்தாலும் அவனை தேடியே வந்துரும் அப்படிங்கறதுதான் இந்த குறள்ல சொல்ல வராங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையான் உழை. அதர்வினாய்ங்கிறது வழி கேட்டு, செல்லும் அசைவில்லாங்கிறது தளராத. இலக்கண குறிப்பில அசைவில்லா அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத இலக்கணத்துல வந்துட்டு செல்லும்னா செல் கூட்டல் இல் கூட்டல் செல் பகுதி, இல் எதிர்கால இடைநிலை, வந்து வினைமுற்று விகுதி. அசைவில்லா அசை கூட்டல் இவ்வு கூட்டல் இல் கூட்டல் அசை பகுதி, இவ்வுங்கிறது உடம்படுமை, இல் எதிர்மறை இடைநிலை, வந்து பெயரற்ற விகுதி. அடுத்து 5வது திருக்குறள் பார்க்கலாம். வெள்ள தனிய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ள தனிய துயர்வு. வெள்ள தனிய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ள தனிய துயர்வு. நீர்நிலைகளில் உள்ள மலர்களின் தண்டு நீரின் ஆழத்திற்கேற்ப உயர்ந்து நிற்கும். அதுபோல மனிதர்களின் உயர்வு அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் உயர்ந்த எண்ணங்களின் அளவிற்கு ஏற்ப அமையும். அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீர்நிலையில உள்ள மலர்கள் தண்டுக வந்து நீரின் ஆழத்திற்கேற்ப உயர்ந்து நிற்கும். அதுபோல மனிதர்களின் உயர்வு அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் உயர்ந்த எண்ணங்களின் அளவிற்கு ஏற்ப அமையும். இப்போ வந்து நீங்க தண்ணியில தாமரை அந்த மாதிரிலாம் வந்துட்டு அது தண்ணி எவ்வளவு தூரம் மேல இருந்தாலும் அவ்வளவு தூரம் மேல அதோட தண்டு மேலதான் மலர்ந்திருக்கும். சோ அந்த மாதிரி அவங்களோட உள்ளமும் உயர்ந்த எண்ணங்கள் அளவுக்கு ஏற்ப அமையும். ஊக்கம் உள்ளவங்களுக்கு அதை எடுத்துக்காட்டு இந்த மலர சொல்லியிருக்கிறாங்க. வெள்ள தனிய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளந்தனிய துயர்வு. நீர்நிலைகளை உள்ள மலர்கள் தண்டு வந்து நீரின் ஆழத்திற்கேற்ப உயர்ந்து எப்படி மேல நிக்கிதோ அது போலதான் இந்த மனிதர்களோட உயர்வும் அவர்களோட உள்ளத்தில் இருக்கும் உயர்ந்த எண்ணங்களின் அளவிற்கேற்ப
அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாந்தர்த்தம்னா மனிதர்களை தான் சொல்றாங்க. உள்ளதனிய தனியது அப்படின்னா உள்ளத்தின் அளவுக்கு. இலக்கண குறிப்பு உடையான், வினையாளனையும் பெயர். இந்த அணி உவமை அணி. ஒரு இதை எடுத்துக்காட்டி சொல்றோம் இல்லையா, சோ உவமை அணி. இலக்கண குறிப்பு தனையங்கிறது உவம உருபு. நீட்டம்னா தொழிற்பெயர். பகுபத உறுப்பு இலக்கணம். நீட்டம்னா நீள் கூட்டல் இட்டு கூட்டல் நீள் பகுதி. இட்டுங்கிறது இடைநிலை. தொழிற்பெயர் விகுதி. உயர்வு உயர்வு கூட்டல் உயர் பகுதி. ஊங்கிறது தொழிற்பெயர் விகுதி. உள்ளுவது 6வது திருக்குறள் பார்க்கலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஒருவர் எண்ணுவதெல்லாம் உயர்ந்த எண்ணங்களாகவே இருக்க வேண்டும். அவ்வாறு எண்ணியது முடிவில் கைகூடாமல் போனாலும் கூட அது கைவிடாத தன்மை உடையது. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தவங்க அவங்களோட எண்ணம், அவங்களோட யோசனை, அந்த மாதிரி எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கணும்னா உயர்ந்த எண்ணங்களாக தான் இருக்க வேணும். அவ்வாறு அவங்க இருக்கிறாங்கன்னா முடிவில் அவங்க கிட்ட கை கூடாதது இருந்தா கூட எப்படியாவது அவங்கள்ட்ட சேருங்கிறது தான் இந்த இதோட பொருள். உள்ளுவதெல்லாம் உயர்வல்லல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து. ஒருவர் எண்ணுவதெல்லாம் உயர்ந்த எண்ணங்களாகவே இருக்க வேண்டும். அவ்வாறு எண்ணியது முடிவில் கைகூடாமல் போனாலும் அது கைவிடாத தன்மை உடையது. சொற்பொருள் பார்க்கலாம். உள்ளுவது அப்படின்னா எண்ணுவதுங்கிறது அர்த்தம். தள்ளினும்னா தவறி போனாலும் திருப்பி கிடைச்சிடும். சோ இலக்கண குறிப்பு பார்க்கலாம். உள்ளுவது, அதோட உள்ளுவதுன்னா தொழிற்பெயர். தள்ளாமை, தள்ளாமைனா எதிர்மறை தொழிற்பெயர். பகுபத உறுப்பு இலக்கணம். உள்ளுவதுன்னா உள் கூட்டல் இல் கூட்டல் உ இவ் ஆ து உள் பகுதி. இல் சாரியை உ சந்தி. இவ் உள்ளுவதுங்கிறது இங்க ஊ பிரியும், அதனாலதான் இங்க ஊ வருது. சந்தி. இவ் எதிர்கால இடைநிலை. ஆ சாரியை. தூங்கிறது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. 7வது குறள் பார்க்கலாம். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டு பாடுன்று களிறு. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டு பாடுன்று களிறு. மன உறுதி மிக்கவர்கள் தமக்கு அழிவு நேரும் இடத்திலும் மனம் தளர மாட்டார்கள். அவர்கள் தன் உடலில் பல அம்புகள் தைத்திருந்தாலும் அசையாமல் நின்று போரிடும் யானையை போன்றவர்கள். இதுல யானையை நமக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, யானை எப்படி ஒரு ஒரு பல அம்புகள் அது மேல இது பண்ணாலும் அது அசையாம நின்று போரிடும். அந்த மாதிரி மன உறுதி உள்ளவங்க தமக்கு அழிவு நேரிடும் போதுமே மனம் தளரக்கூடாது அப்படின்னு சொல்லுறாங்க. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாடுன்று களிறு. களிறுன்னா யானை. ஒல்கார் அப்படின்னா தளர்ந்து விட மாட்டார்கள். பாடுன்றும்னா அசையாமல் நிலைத்து நிற்கும். இலக்கண குறிப்பு பட்டு. இலக்கண குறிப்புல பட்டுனா வினையெச்சம். சிதைவிடத்து 7ஆம் வேற்றுமை உருபு. 8வது குறள் பார்க்கலாம். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. பொருள், மன உறுதி இல்லாதவர்கள் உலகில் நாம் ஈகை பண்பு கொண்டவர்கள் வள்ளல்கள் என்ற பெருமையை அடைய மாட்டார்கள். ஏனெனில் ஈகைக்கு மன வலிமையும் விடாமுயற்சியும் அவசியம். என்ன சொல்ல வராங்கன்னா, மன உறுதி இல்லாதவங்க எந்த பெருமையும், அதாவது உலகில மன உறுதி இல்லாதவர்கள் உலகில வள்ளல்கள் என்ற பெருமையை அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா
ஈகைக்கு மன வலிமையும் விடாமுயற்சியும் அவசியம். புரியுதுங்களா? சொற்பொருள் எய்தார்னா அடைய மாட்டார்கள். வல்லியம்னா வள்ளல், வள்ளல்கள். செருக்குன்னா பெருமை, எந்த பெருமையும் அவங்க அடைய மாட்டாங்க அப்படின்னுதான் மன உறுதி இல்லாதவங்களை சொல்றாங்க. எந்த ஒரு பெருமை வள்ளல்கள் தான் வல்ல அந்த மாதிரி இது எதுவுமே வந்துட்டு அடைய மாட்டார்கள். இலக்கண குறிப்பு வல்லியம்னா தன்மை பன்மை வினைமுற்று. 9வது திருக்குறள் பார்க்கலாம். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். உடலால் பெரியதாகவும் கூர்மையான கொம்புகளை கொண்டதாகவும் இருந்தாலும் ஒரு யானை தன்னை விட உருவில் சிறியதாகிய புலியை தன் அருகில் கண்டால் அஞ்சும். அதாவது யானை எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு பெரிய, அதுக்கு கொம்பு தந்தம் எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தாலுமே அதோட உருவை பொறுத்த வரைக்கும் புலி சின்னது. ஆனா புலிய பார்த்தா அதுக்கு பயம் இருக்கும் அப்படிங்கறத இங்க சொல்ல வராங்க. சோ பரியது அப்படிங்கிறது பெரியதுன்னு அர்த்தம். வெறுவும் அஞ்சும், குறின்னா அணுகினால். இலக்கண குறிப்பு பரியதுன்னா ஒன்றன் பால் படர்க்கை வினைமுற்று. வெறுவும் வினைமுற்று, வெறுவும்னா வினைமுற்று, குறின்னா வினையச்சம். 10வது திருக்குறள் பார்க்கலாம். உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரம் மக்களாதலே வேறு. உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரம் மக்களாதலே வேறு. ஒரு மனிதனுக்கு உறுதியான மன வலிமை என்பது அவனுடைய மனதில் இருக்கும் தளராத ஊக்கமேதான். அத்தகைய ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தால் மனிதர்களை போல் இருந்தாலும் மரம் போன்றவர்களே. அவர்களுக்கு மனித இயல்பு இல்லை. இந்த குறள் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் மன வலிமை என்பது அவனுடைய மனதில் இருக்கும் தளராத ஊக்கம். அந்த ஊக்கம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா, உருவத்தினால அவங்க மனிதர்களா இருந்தாலும் அவங்க மறந்தான். அவங்களுக்கு மனித இயல்புங்கிறது எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி மரத்தோட மனிதர்களை ஒப்பிட்டு இதுல சொல்லியிருக்கிறாங்க. சொற்பொருள் வெறுக்கைனா ஊக்கம். இந்த குறள்ல வெறுக்கைனா ஊக்கம். ஆதலே வேறுன்னா மரமாவதே வேறுபாடு. இலக்கண குறிப்பு வெறுக்கைனா தொழிற்பெயர், இல்லார்னா வினையாளனையும் பெயர், மரமக்கள்னா உவமை தொகை. பகுப்பத உறுப்பிலக்கணும். ஆதலே ஆ கூட்டல் தல் கூட்டல் ஏ, ஆ பகுதி, தல்லுங்கிறது தொழிற்பெயர் விகுதி, ஏங்கிறது பிரிநிலை ஏகாரம். இது வேற்றுமை அணி. இதோட நமக்கு இந்த குறள் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பார்த்தது ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமையில 60வது அதிகாரத்துலதான் இப்ப நம்ம பார்த்தோம். பொருட்பால்ல 60வது அதிகாரம். இது அரசியல் இயல்ல இருக்குது. சோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. அதனாலதான் இதையும் நான் இன்ஃபர்மேஷனையும் சொல்றேன். இதை நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். சோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதே மாதிரி அடுத்த வர அதிகாரமும் நான் வீடியோல போடுவேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்பிசில யாராவது உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது டிஎன்பிசிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.